குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி நாம் இந்த காணொளி மூலமாக சந்திக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம், துதிப்போம், தேவ சமூகத்தினுடைய வசனத்தை கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இனிய காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த ஞாயிறு ஆராதனையை நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையையும் சீக்கிரமாய் மாற்றி திறந்த வாசலை தந்து மீண்டும் ஒரு எழுப்புதலுடைய வல்லமையோடு ஜெபிக்க கிருபை தந்துள்ளோம். இந்த நாளை கர்த்தர் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி நாங்கள் செயல்படக்கூடிய காரியத்தில் உடைய கரங்களோடு கூட இருந்து ஜெயம் எடுப்பதாக. அகில உலகத்திலும் என் தேவனுடைய ராஜாவுடைய நாம மகிமைப்படும். இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாமல் வாழ்வில் ஜெயம் எடுப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பொழுதும் நாம் ஆராதனை துதிக்காக ஒரு பாடலை பாடலாம். ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்திடுமே என்ற பாடலை நாம் யாவரும் பாடி நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே,
பலன் இல்லாமல் இருக்கிற பொழுது நமக்கு பலன் கொடுக்கிற தேவனை நோக்கி ஆராதிக்கிற பொழுது அவர் நமக்கு பலன் தந்து நடத்துகிறவராக, அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லொன்னா பெருமூச்சோடே ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடே ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படவும், இந்த வார்த்தையை கேட்கிற வாழ்வில் கர்த்தாவே ஜெபத்தின் வல்லமை ஜெயம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, the power of prayer, ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானத்தோடு கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். தொடர்ந்து இந்த எடுத்துக்காட்டுக்காக ஜெபத்தின் வல்லமையில் யோசேபாத் என்ற ஒரு ராஜா, அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். யோசேபாத் எப்படி ஜெபித்தான் என்பதை தியானிப்பதற்கு we call God in the time of need. நமக்கு தேவைப்படுகிற பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இதுவும் ஒரு வகையான ஜெபம். மணிக்கணக்காக அமர்ந்து ஜெபிக்கிறோம், எப்பொழுதுமே சப்தமாய் ஜெபிக்கிறோம், சில வேளை முணுமுணுத்து ஜெபிக்கிறோம், சில வேளை கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், சில வேளையில் நாம் கதறுதலோடும் வார்த்தையை தேவனுக்கு வெளிப்படுத்த ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆக ஆதாரமாக 2 Chronicle chapter 18 verse 31, the book of 2 Chronicle chapter 18 verse 31, 2 நாளாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசேபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசேபாத் கூக்குரல் இட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இங்கு இந்த ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெபமாய் வேதாகமத்தில் நமக்கு தேவன் குறியிட்டு காட்டியிருக்கிறார். We call God in the time of need. நம்முடைய தேவைக்கு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த நாளில், இந்த சூழ்நிலையில் நாம் யாரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? இவன் கூப்பிட்ட அந்த சப்தத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுத்திருக்கிறார்? இந்த நாளிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். நம் இருதயத்தின் ஆழத்தில் அனல் மூட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜெப தூபம் நிச்சயமாய் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இங்கே யோசேபாத் வாழ்வில் அவன் துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லி அவனை உணர்வூட்டி, அப்படி செய்தும் தேவன் உமக்கு துணை நின்றார் என்பதை வெளிப்படுத்தி, இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மில் வர இருந்தது. இது நாளாகமம் 2 நாளாகமம் 19:2 எழுதப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது.
3 ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நோக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். இருதயத்தில் நாம் தேவனுக்கு என்று சொல்லி அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. அது என்ன ஜெபம்னு? செயல்படுகிற ஜெபம், வைராக்கியமாய் வாழ்ந்து காட்டக்கூடிய ஜெபம், பரிசுத்த ஜீவிதத்தின் ஜெபம். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் பரிசுத்தமாகவே ஜீவிப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஜெபத்தின் தூபம், வாயால் பேசவில்லை, அவன் சத்தம் போட்டு சொல்லவில்லை, ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் பக்தி வைராக்கியம் அவனுக்குள் எப்பொழுது வளமூட்டிக் கொண்டிருப்பதினாலே நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன். காரணம், நான் ஆராதிக்கிறோம் என் தேவன் பரிசுத்தர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி நாம் நம்முடைய சூழ்நிலையில் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிற பொழுதும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே ஜெபிக்காதீர்கள், அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆம், ஒரு போல்ட்னஸ் இருக்கணும் ஜெபத்திலே கூட. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், தகப்பன் நமக்கு செய்வதற்கு எப்பொழுது உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பிள்ளை தகப்பனோடு அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னா அவருக்கே போர் அடிச்சு போய், அப்பாட்ட உறவு நல்லா இருக்கிற பொழுது, அப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க, வாங்கி தருவார். அவர் இருக்கிற பொழுது உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட தகப்பன். ஆனால் நம்முடைய தகப்பன் பிதாவிடத்தில் எல்லாமே இருக்கிறது, அவர் செய்ய வல்லவர். ஆக நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தெய்வ பயத்தோடு வாழ்வார்கள். அதையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அதை நேசிக்கிறார். அவனுக்கு தெய்வ பயம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்க்கப்படவில்லை. ஆனால் நல்ல காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி, என்னுடைய வாழ்வில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 1976 நான் வயிற்று பிழைப்பிற்காக பாம்பே பட்டணத்திற்கு கடந்து சென்றேன். பாம்பேயில் சென்றால் எல்லோரும் பணத்தை திரட்டி கொண்டு வந்து செல்வாக்கோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்த உலகத்தினுடைய வார்த்தையின்படி நானும் பாம்பேயில் போனால் ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்லி பாம்பே பட்டணத்திற்கு கடந்து சென்றேன். என்னுடைய மாமா அவர்கள் தன் கையில் போட்டிருந்த வாட்சை விற்று டிக்கெட் எடுத்து என்னை பாம்பே பட்டணத்திற்கு கூட்டி சென்றார். இப்படியெல்லாம் தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவராகவே இருக்கிறார். அம்மா கூட பிறந்த சகோதரர் திருமணமாகி பாம்பேக்கு திரும்பி போகிற பொழுது அவர்கிட்டையும் பைசா இல்லை. கையில் போட்டிருந்த அன்னைக்கு விலை உயர்ந்த வாட்சை விலைக்கு விற்றார்கள். டிக்கெட் எடுத்தோம், பாம்பே கடந்து சென்றோம். 2 மாத காலமாய் பாம்பேயில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கம்பெனியில் இன்னொரு மாமா வேலையில் சேர்த்தார்கள் என்னை. அந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பாம்பேயில் ஒரு அனுபவமும் கிடையாது. அங்கே அவர்கள் பேசக்கூடிய ஹிந்தியோ மராட்டியோ அதிகமாய் வராது. ஆக 2 மாத காலமாக வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹிந்தி நான் கற்றுக்கொண்டேன். காரணம், நான் சின்ன வயதில், அதாவது ஒரு 4-5 வயது இருக்கிற பொழுது பாம்பேயில் இருந்திருக்கிறேன். எனவே சின்ன பிள்ளையில் நான் அங்கே பாம்பேயில் அந்த ஹிந்தியை பேசியிருந்ததினாலே எனக்கு அது சீக்கிரமாக புரிந்துவிடும். ஆக 2 மாதத்திற்குள் நான் பேச ஆரம்பித்து விட்டேன். இதனால் ஒரு நாள் நடந்த சம்பவம், நான் கமானி என்று சொல்லக்கூடிய இடத்தில் பஸ் ஏறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறேன். மாலையில் வேலை விட்டு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று 7ஆம் தேதியாக இருப்பதினாலே அங்கே அநேகர் பிரைவேட் கம்பெனியில் பாம்பேயில் 7ஆம் தேதி தான் சம்பளம் கிடைக்கும். இது நானும் வாங்கி சம்பளத்தை வாங்கி என்னுடைய டிஃபன் பாக்ஸில் வைத்திருக்கிறேன். பையில் எங்கு வைத்தா பிட் பாக்கெட் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, பயந்து போயிட்டு அனுபவம் இல்லை. ஆக அந்த கம்பெனி பஸ் ஸ்டாப்பில் நின்றுகிட்டு இருக்கிறேன். நிறைய பஸ்ஸஸ் வந்துகிட்டு இருக்குது, கூட்டமா இருக்குது. ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பஸ்ஸையும் பிடிக்க மாட்டேங்கிறான், பஸ்ல ஆளை ஏற விட மாட்டேங்கிறான். பஸ்ல ஆட்கள் ஏறும் பொழுது அங்கங்க தடவுறான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ
5 பஸ் விட்டுட்டேன். 6வது பஸ் வரும் பொழுது இதே மாதிரி வந்து முன்ன நின்று மறிச்சுக்கிட்டு தடவிட்டு இருந்தானுங்க. நான் வந்து ஒரு வார்த்தை கேட்டேன், அரே பாய் கே கர்த்த தூம் சோடோ நேற்று முझे चढ़ने दो, நீ யார் இல்லை என்னை யாரை விடுப்பா அப்படின்னு. அவன் என்கிட்ட கேட்டான் பாருங்க கேள்வி, கெட்ட வார்த்தையில் நீ யார் என்ன பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த உடனே நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், டபுள் ட்ரக்கர் பஸ். அந்த டபுள் ட்ரக்கர் பஸ்ஸில் வந்துட்டு கீழையும் மேலேயும் ஆட்கள் பயணிப்பதினாலே நான் நிற்கிற அந்த நடைதளம் வந்துட்டு நல்ல பெருசாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருப்பதினாலே நான் உள்ளே நிற்கிறேன். அவன் நேரே உள்ளே வந்து என்கிட்ட ஒரு பய பேச மாட்டான், நீ ஏன் பேசுறது சொல்லி என்னை கழுத்து காலர் எட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு கேட்குறான், குட்டவார்த்தையில் என்னால செய்வேன் அப்படின்னு. உடனே கண்டக்டர் பார்த்து சொன்னார், பாய் சாப் கியூ கடா ஹோ, கியூ கடை ஆகும், கியூ கடை சுத்தம். அவன் சொன்ன, ஏன் நீ இப்படி அமைதியாக நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். எனக்கு ஒன்றும் ஓடலை. அப்போதான் எனக்கு தெரிய வந்தது கண்டக்டர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. அது வரைக்கும் நான் ஹிந்தியில தான் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த உடனே இவன் கண்டக்டர் சொன்ன உடனே அவன் பயிலிருந்து கத்தியை தூக்கிட்டான். கத்தியை தூக்கின உடனே எனக்கு என்ன செய்யன்னு தெரியல தமிழ்ல. அது வரைக்கும் ஹிந்தியில பேசுறேன், நான் தமிழ பேச, ஏய் நீ என்னடா செய்வ, நான் திருநெல்வேலி தமிழண்டா அப்படின்னு சொல்லி வாயிலிருந்து வார்த்தை வந்துடுச்சு. அப்படின்னு உடனே அவங்க எல்லாரும் பாக்குறாங்க, தமிழ் ஹிந்தியில பேசிட்டு தமிழ பேசுறான்னு சொல்லிட்டு. அந்த ஆளை அவன் அப்படியே ஒன்னு கொடுக்கறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு வந்தான். நான் அதை பிளாக் பண்ணிட்டு காலால ஒற்றை மிதிச்சேன். ஒரு பல்ட்டி அடிச்சு அந்த நான் குத்துன தடல் இருக்குது. 2 பல்லுக்கள் கலண்டுருச்சு. அந்த 2 பல்லு கலண்ட உடனே அவன் அப்படியே பல்ட்டி அடிச்சு ரோட்ல விழுந்தான். அப்பதான் கண்டக்டர் சொன்னார், தும் ரியலி அச்சா பாயோ அப்படின்னு, நீ நல்ல பையன்பா அப்படின்னு சொன்ன. எனக்கு விஷயம் தெரியல. அங்கே இருந்த ஒரு தமிழ் பையன், தாராவில் இருக்கிற பையன், அண்ணன் நீங்க தமிழாளா அப்படி எனக்கு தெரியாம போச்சு, நான் அவனை சாத்திருப்பேன் அப்படின்னா. தம்பி தமிழ் தான்ப்பா, திருநெல்வேலிப்பா அப்படின்னு. அண்ணன் நாளைக்கு அவன் செம்பூருக்கு வருவான், அவனை பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிடுறேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த கேங் எல்லாமே பிட் பாக்கெட் அடிக்கிற கேங். நமக்கு தெரியாது, பாம்பே அனுபவம் கிடையாது. உடையாமலே டு பாம்பே, நம்ம திருநெல்வேலி விட்டு வேற ஊரே தெரியாது. இப்படியுமா உலகம் இருக்குது அப்படிங்கிறத அப்பதான் பார்க்கிறோம் அனுபவத்தில். ஆக எவன் ஒருவன் தன்னுடைய அவசர சூழ்நிலையில் தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவன் தாய்ப்பால் கொடுத்த அந்த பாஷை வெளியிலே வந்துவிடும். அது வரைக்கும் இந்தியில பேசுறேன், நான் தமிழண்டா திருநெல்வேலிக்காரன்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் பார்க்கிறார்கள் சுற்றி. கிறிஸ்துவ அன்பானவர்களே, சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனிதன் இப்படித்தான் அந்த சொந்த பாஷையை வெளியில் கொண்டு வருகிறார். அதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்துவும். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தன் தேவனை நோக்கி கதறுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு தமிழில் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறது. ஆனால் அவர் பேசின வார்த்தை அரமிக் வார்த்தை. அவருடைய தாய் பாசை, அவர் பேசின பாசை ஏலி ஏலி லாமா சபக்தானி. வேதனையுடைய அகோர சூழ்நிலையில் தேவனை நோக்கி கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தாய்ப்பாசையில பேசுகிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து கதறி சொன்ன அந்த வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். என்று அவரை தம்முடைய வலது பாரிசத்தில் வைத்து பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எமோஷன் வருகிற பொழுது நம்மை அறியாமலேயே நாம் கற்றுக்கொண்ட பாஷை அல்ல, நமக்குள் உள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வெளியில் வருகிறது. காரணம், இங்கே யோசேபாத் வாழ்வில் அப்படி ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன சம்பவிக்கிறது என்றால், அவன் அப்பொழுது யோசேபாத் கூக்குரல் இட்டான். ஒருவேளை சொல்லியிருப்பான், தேவனே என்னை காப்பாற்றும், எதற்காக என்னை காப்பாற்றும் என்று உள் அடங்கின வார்த்தைகள் ஜெபதூபத்தின் அக்கினி. என்னத்திற்காக என்றால், அதே 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம்,
கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தால் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தன்னுடைய முற்பிதாவாகிய தாவீது நடந்த அந்த வழிகளில் அவன் நடக்கிறான். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் வீழ்ந்து அக்கிரமம் செய்து விக்கிரக ஆராதனைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து மெய் தெய்வத்தை மறந்து வாழும் ஒரு சூழ்நிலை. அதை அவன் அனுசரிக்காமல் தாவீது காட்டின வழி, தகப்பன் காட்டின வழி. ஆக தகப்பனாகிய தாவீது முன்னாட்கள் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். பார்த்திருக்கீங்களா? அப்போ தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு தன் தகப்பன் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி இந்த ராஜா தேவன் கடவுளுக்கு கண்களுக்கு முன்பாக, அதாவது கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிடித்த காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் நாமும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்குத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் மன விருப்பத்தின்படி நடக்கிற நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் எந்த குறையும் இல்லாமல் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். காரணம், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாமும் அவருக்கு என்று அர்ப்பணிப்போடு இந்த பாடுகளை சகிக்கிற பிள்ளைகள். எனவே ஒரு சப்தம் தொனிக்கிற பொழுது அந்த கூக்குரலின் சப்தம் கேட்கப்படுகிறது. இன்னொரு எடுத்துக்காட்டு, ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் கொண்டு கட்டை அடுக்கி அதன் மீது ஈசாக்கை படுக்க வைத்து கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் போடும் வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டேன் என்று சொன்ன தெய்வம், ஆனால் என்னுடைய வார்த்தையின்படி செய்கிற இந்த விசுவாச மகன் ஆபிரகாமுக்கு நான் துணையில்லாமல் இருப்பேனோ என்று சொல்லி, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டின் மேல் கை போடாதே. இதுதான் கூக்குரலின் சப்தம். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அது ஒரு சப்தம். 2 முறை சொல்லுகிறார் தேவன், ஆபிரகாமே ஆபிரகாமே, எதிரொலிக்கிறது போல. அவன் பார்க்கிறான். இந்த சப்தத்தை கேட்டு ஏதோ ஒன்று அங்கே அவனுடைய விசுவாசத்தின் பரீட்சையில் வெற்றி பெற்றான். தேவனே அந்த எச்சரிப்பின் சப்தத்தை கொடுக்கிறார். இங்கே ஒரு மனிதன் வாழ்வில் மரணபயம் வருகிற பொழுது ஐயோ எனக்கு மரணம் ஏறிவிட்டதோ என்று சொல்லி கதறுகிற பொழுது நாம் தேவனை நோக்கி கதறி கேட்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, the power of prayer. மணிக்கணக்கா ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை, நாள் கணக்கா ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா நாள் கணக்கா மணிக்கணக்கா ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு உகந்த காரியத்தை உன் உள்ளம் செய்திருக்கிறதா? அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறார், தெய்வம் இருதயத்தை பார்க்கிறார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறேன், என் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த லாக்டவுன் மத்தியில் கதறிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது சபை திறக்கும் ஆராதிப்பதற்கு? ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த லாக்டவுன் நல்ல ஒரு பிரயோஜனமாக மாறிவிட்டது. அவர்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு, இஷ்டப்படி ஓடுவதற்கு. ஆனாலும் அநேக பக்தி உள்ளவர்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி, ஆக நாம் கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செய்கிற பொழுது எதிரியும் இச்சகம் பேசி அடங்குகிறார். ஒருவனுடைய வழிகள்
செம்மையாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற பொழுது எதிரியும் இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். எதிரி எப்படி வருகிறான் என்பதற்கு இங்கு எடுத்துக்காட்டு. அவன் இஸ்ரவேல் ராஜாவோடு உறவு கொள்ளுகிறான். காரணம் அவனுக்கு யூகிக்கும் தன்மை இல்லாததினாலே. 18 அதிகாரம் 3 எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் உள்ள ராமத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர் என்றான். நீ நான் ஒண்ணு அப்படிங்கிறான். அவன் ஒரு துன்மார்க்கன், தெய்வ பயம் இல்லாமல் எல்லாம் சரி என்று சொல்லி வாழக்கூடியவன். நாம் அப்படி எல்லாம் சரி என்று வாழக்கூடியவர்கள் மத்தியில் அல்ல, இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு வாழ்கிறவர்கள், அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள். அவர் வழியில் நடந்து பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் ஜெயம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜீவிக்கிறவர்கள். எனவே கலங்காமல் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆக இந்த ஆகாவோடு அவன் உறவு வைத்தான். அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஆனாலும் அவன் தேவனுக்கு என்று சொல்லி நன்மையான காரியத்தை செய்ததினாலே எப்படி தந்திரம் உள்ள பாருங்க. எதிரி அப்படித்தான் தந்திரமா இருப்பான், தந்திரமா. ஆனால் இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, அதாவது யோசபாத்தை பார்த்து சொல்லுகிறான். அதே 18:29, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். இந்த ராஜதந்திரம் அதுதான். எதிரி வருகிற பொழுது அவர்கள் ராஜாவைத்தான் தாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியும். எனவே அவனை உயர்த்துற மாதிரி உயர்த்தி யோசேப்பை பார்த்து, நீர் ராஜ வஸ்திரம் தரித்த ரதத்தில் அமர்ந்து கொள்ளும், நான் யுத்தத்திற்கு களத்தில் வேறு ரதத்தில் போறேன் என்று சொல்லி அவன் சொல்வதை கேட்டு, சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, அடுத்த வசனம் 30, இந்த சிரியா அதாவது ராஜா படையெடுத்து வருகிறார். அவன் தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி என்ன சொல்றாருனாங்க, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல், அதாவது முன்னால சிறியவர் வரும் அப்புறம் அப்படி யுத்தம் பண்ணாதீங்க, டைரக்டா இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். ராஜாவை மட்டும் குறி வச்சு நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த ராஜதந்திரத்தை தான் இந்த ஆகாப் எடுத்து பயன்படுத்தி யோசபாத்தை ரதத்தில் ஏற்றி வச்சுட்டான். என்ன ஒரு நட்பு! இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் சிநேகிதம் போல் நடிப்பார்கள், படுகொலியில் இறக்கிவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் அவர் நம்மளை தூக்கி நிறுத்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார். காரணம், நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செய்கிற அனைத்து காரியமும் அனல் மூட்டும் ஜெபம் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. அது வெளி வேஷத்தில் அல்ல, வெளிவேச ஜெபம் அல்ல, பகட்டி ஜெபம் அல்ல. அது பக்தி வைராக்கியத்தின் ஜெபம், வார்த்தையினால் உச்சரிக்காத உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இடும் கூக்குரல். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் வாழ்ந்த பொழுது என் ஜனங்களின் கூக்குரல் கேட்கவே கேட்டேன் என்று சொன்ன என்ன கூக்குரல் அது? வாயால பேசல, உள்ளத்தின் ஆழத்தில் ஜனங்களை வடித்து கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். இந்த நாளிலும் அநேகர் இப்படி கண்ணீர் வடித்து கூக்குரலிட்டுக் கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போக. வசனத்தை கையில் ஏந்திக்கோ. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போக. இந்த நம்பிக்கை பூமி எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பும் நாட்களுக்கான எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு என் வாழ்வில் இரட்சகராக வேண்டும் என்று அநேக ஆத்துமாக்கள் ராஜ்ய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய திட்டம், அவருடைய சித்தம். எனவே நாம் தைரியமாக
ஓடுவோம், உழைப்போம். எனவேதான் சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரும் பெரியவரும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரேல் ராஜா ஒருவருக்கு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். இந்த கட்டளை இட்டபடி இப்பொழுது யோசேப்பார் அங்கே ராஜா வஸ்திரம் தரித்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணை நின்று காத்தார். இந்த நாளிலும் எந்த தந்திரத்தோடு பூமியில் நம்மை அடக்கி ஆளலாம் என்று பிசாசு திட்டம் போட்டு இருந்தாலும், அல்லது அழித்து விடுவோம் என்ற திட்டத்தை போட்டு இருந்தாலும், நீ கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தபடியினாலே அவர் எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றுவார். இதுதான் சத்தியம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, the power of prayer, மணிக்கணக்கா ஜெபிக்கல, ஒரே ஒரு சப்தம். அப்பொழுது யோசேப்பாத் கூக்குரலிட்டார். ஒருவேளை சொல்லிருப்ப, காப்பாற்றும் தேவனே அப்படின்னு, கைவிட்டுறாதீங்கப்பா அப்படின்னு. உள்ளத்தின் ஆழத்தினுடைய கண்ணீர் வார்த்தையால் வெளிவருகிறது. அங்கே அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை கர்த்தர் எப்படி காக்கிறார்? கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். ஒருவேளை ரகத்தை ஓட்டினாரா? அல்லேலூயா. ஆமா, அனுசாரியாக. அது மாத்திரமில்லை, அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. இது அறிக்கை பண்ண. இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் வெற்றி நம்முடையது. நாம் வெற்றி வாகை சூடும்படியாக கர்த்தர் யுத்தத்தில் களமிறங்கி இருக்கிறார். எனவே கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய தேவ ஜனமே, கர்த்தருக்கென்று கொடுக்கிற தேவ கரமே, கர்த்தருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து அனுதினமும் ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்மை அவர் காத்து நடத்தி உயர்த்துவார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். அவர் நாமத்திற்கே மகிமை. நாம் சில வேளைகளில் நம்மளே அறியாமல் பிறரை விசுவாசித்து நம்பி மோசம் போகும் பாதையில் நடந்திருக்கலாம். ஆனாலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் அங்கே இருந்து விடுவித்து நம்மை உணர்வடை செய்து மீண்டும் உடைய பிள்ளையாய் மாற்றி மகிழ செய்கிறவர். இந்த நாளிலும் இந்த பவர் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் வல்லமையில் எடுத்துக்காட்டாக யோசேப்பாத்தை குறித்து பேசி இருக்கிறேன். இதுபோல் அநேகர் உங்கள் வாழ்விலும் கர்த்தருக்கு என்று சொல்லி நன்மையான காரியத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். நாமத்திற்கே மகிமை. உங்களை கனப்படுத்தி காப்பாற்றி உயர்த்துவார். நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, இன்று ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறார். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு சொந்தமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் தன் தேவைக்காக உம்மை நோக்கி கதறுகிறார்கள். வழியிலேயே கதியிலே என்று சொல்லி உள்ளம் உடைந்தவர்களாக முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். தெய்வமே,
உமது பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து உயர்த்தும்படி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு பிழைப்போமோ சாவோமோ என்று சொல்லி உள்ள உடைந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை கடந்து சென்று அவர்களை காப்பாற்றும்படி துணை நின்று ஜீவபலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக இருக்கிறார்கள். அந்த பயத்தில் இருந்து விடுதலையாக்கி துணை நின்று நீ நடத்தும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வமே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரமையா. ஆம் தகப்பன, எத்தனையோ டேஞ்சரஸான பாதைகளெல்லாம் நான் நடந்த பொழுதெல்லாம் என்னை பாதுகாத்தேன், என்னை நடத்தினேன், துணை நின்றேன். இப்பொழுதும் துணை நின்று கொண்டு என்னை நடத்தி வருகிறேன். உடைய சமூகத்தின் மூலமாய் என்னை காத்து வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இதுபோல் அநேகர் உண்டு. அவர்களையும் கர்த்தாவே நீர் தாங்கி நடத்தும்படி காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து உண்மையுள்ள தெய்வமாய் உம்மிடத்திலிருந்து வரங்களையும் வல்லமையும் பெற்று விசுவாசத்தில் பெருகும்படி அனுக்கிரகம் செய்வீராக. வரத்தில் மூன்றாவது வரம் விசுவாசம். எனவே விசுவாசம் குன்றி போகாமல் அந்த வரம் கிரியை செய்யும்படியாக செபித்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வல்லமின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே நீர் வழிநடத்தும், காத்துக்கொள். எங்களுக்கும் கிருபைதோறும் இந்த கிராமங்களில் உள்ள ஜனங்களை பாதுகாத்து நடத்தும். அகில உலகத்திற்கும் பாதுகாப்பை கட்டளையிடும். கர்த்தாவே உமது பிள்ளைகள் உம்மையே நோக்கி பார்ப்பதினால் முகங்கள் பிரகாசம் அடைய செய். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபைதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளை கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம், அனுதின விசுவாச ஜெப ஜீவிதம் இன்றும் என்றும் ஒரு வருகையிலும் கூடவே தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.